அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் சொல்லிதான் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கமே எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. சாமி, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் இல்ல, அருட்பெருஞ்சோதி என்பது ஓர் அனுபவம் என்றால் அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என வள்ளலார் அழைக்கிறாரே, அனுபவம் கடவுள் ஆகுமா? அது பார்த்தோம். இல்ல அது பார்த்துட்டோம். நடராஜபதி மாலை ஒவ்வொரு பாட்டிலும் அருட்பெருஞ்சோதி ஒரு அனுபவம். இன்னைக்கு நடராஜபதி மாலையில பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த என்ன கேள்வி கேட்டாங்கன்ட்டு இல்ல நான் பாத்துட்டு வரேன். இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க. யாராவது சாமி, கேள்வி என்னன்னாக்கா, போன வாரம் நீங்க அருட்பெருஞ்சோதி ஒரு அனுபவம்னு பார்த்தோம், சரியா? ஒருத்தங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அனுபவம்னு சொன்னானாக்கா அருட்பெருஞ்சோதி அனுபவம் தானே சொல்றீங்க. ஆனா வள்ளலார் என்ன பாடுறாரு அப்படின்னாக்கா, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நாயகன்னு சொல்றாரு. அப்ப நீங்க எப்படி அனுபவம்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. சொல்லுங்க சாமி. நாயகன்னாக்கா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தானே அவர் பாடுறாரு. ஆமா, நான் உள்ளொளி இருக்கல, உள்ளொளி இருக்கு. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தைனாக்கா, அப்ப இந்த உள்ளொளியின் அசைவே நடராஜர் அப்படின்றாங்க. அதான் இப்ப இந்த நான் உரைக்கும் வார்த்தை நாயகன்றது யாரு? உள்ளொளி. அப்ப ஏன் ஒரு நாயகன் ஒரு ஆம்பளையா சொல்லணும்? இதெல்லாம் பொன் பிள்ளைங்க, ஆண் சொல்றது எல்லாரும் எல்லா சமயத்துல எல்லா மாதிரி அப்படிதான் சொல்றாங்க பாருங்க. எல்லா சமயத்திலும் அப்படிதான் சொல்றாங்களா? ஆமா, ஹீன்னு தான் சொல்றாங்க. சரி வாங்க, இதாங்க விடையா? அவங்க கேட்கட்டும், பாத்துக்கோங்க. ஓகே சரி சாமி. இன்னைக்கு 84வது கேள்வி. நடராசபதி மாலை ஒவ்வொரு பாட்டிலும் அருட்பெருஞ்சோதி நடராசபதியே என்கிறார். சிதம்பர நடராசை தான் அருட்பெருஞ்சோதி என்று பாடினாரா? அதாவது சிதம்பரத்துல நடராஜரை வச்சிருக்காங்க லெப்ட்ல, சரியா? அவரை தான் இவர் பாடுறாரா அப்படின்னு கேக்குறீங்க. மக்கள் கேக்குறாங்க. நடராசர் என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு சிதம்பரம் நடராசரை எண்ணி விடக்கூடாது. சரி, என்ன ஒரு நடராசரா இருக்கிறாரு, ஏகப்பட்டவர் இருக்காரா? வள்ளலார் நடராசர் என்பதற்கு புதிய விளக்கம் தருகின்றார். அகமாகிய ஆன்மா பிரகாசமே ஞான சபை, அந்த பிரகாசத்துக்குள் இருக்கும் பிரகாசமே கடவுள், அந்த உள்ளொளியின் அசைவே நடனம், இதுதான் ஞானாகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராசர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுவது. அண்ட பிண்ட பூர்ண பாவன அனுஷ்டான விதி உரைநடை 4 கோசம் 1. சிற்றம்பலத்தில் தவம் செய்வோர் மட்டும் காணக்கூடிய அருட்பெருஞ்சோதியை நடராசர் என வள்ளலார் கூறுகிறார். சொல்லுங்க, அப்படி கொஞ்சம் பாட்டு படிங்க. இது முதல் சொல்லுங்க சாமி, அப்புறம் பாட்டு படிப்போம். கொஞ்சம் விளக்கத்துக்கு கொடுத்துருங்க. ஒண்ணு இல்ல, ஆன்ம பிரகாசம் உள்ள இருக்கு, நமக்குள்ள ஆன்மா இருக்கு இல்லையா? ஆன்ம பிரகாசமா இருக்கு இல்லையா? சரி, ஆன்மாக்குள்ள கடவுள் இருக்கான். அதான் ஆன்மா தான் ஞான சபை. அந்த பிரகாசம் உள்ள பிரகாசம் கடவுள். அது உள்ள ஆசையது, அதான் ஞானாதி நடனம். நல்லா பேர் இருக்கு.
அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பேரொலி, அதுக்குள்ள பொன்னொலி, அதுக்குள்ள உள்ளொலி இருக்கு. ஆமா. இப்ப இந்த உள்ளொலி தான் அசையுது. ஆமா. கொண்டாருங்க சாமி, கொண்டாருங்க. இப்ப அந்த 3 ஒலியில உள்ளொலி வந்து அசையுதா? அந்த அசைகிறது தான் வந்து நடராசர்னு சொல்றாங்க. அது நடனம். ஓகே. பானக ஆணை அணை பனக அணை திரு நெடுமால் அயன் போற்ற புலவரெல்லாம் பரவ ஓங்கும் கனகமணி அம்பலத்தே பெரிய மருந்து ஒன்று இருக்க கண்டேன் கண்டேன் அனக நடத்து சச்சிதானந்த வடிவது பேரருள் வாய்ந்துள்ளது எனது அகம் அமர்ந்து இருப்பது எல்லாம் வல்லது பேர் நடராசன் என்பதம்மா. முடிச்சா அது கண்டினியூ. ஓ, வேற பாட்டு. இந்த பாட்டு முதல்ல சொல்லுங்க, இந்த பாட்டு வழக்கு கொடுங்க, அப்புறம் அந்த பாட்டு போகும். பனக அணை பாம்பான படுத்து திருமால். பனகனா பாம்பா? பாமா அணை, பாம்பனை. பாம்பனை படுத்துக்கிறாரு அவரு. என்ன பிரம்மா போற்ற வாழ்த்த உங்க கனகமணி பொன்னம்பலம் பெரிய மண் ஒண்ணு இருக்கு அங்க. பார்த்தேன் அழகம்னா எங்கேயும் நடந்து உள்ளது. சச்சியானந்த வடிவம், வடிவம் சச்சியானந்தம், ஆனந்தம், பேர் அருள் வாய்ந்த அருள் பேரருள் இருக்க அது ஐயோட அகத்தை அமர்ந்துருதான். எல்லாம் வல்லது பேர் நடராஜன். அவரே கொடுத்துட்டாக்க பேர். அதாவது உள்ளுக்குள்ள ஆடி இருக்கிறது தான் பேரு. கனகமணி அம்பலத்தை பெரிய மருந்து ஒன்று இருக்க கண்டேன் அனக நடத்து சச்சிதான். நடத்துனா என்ன சமயம்? நாடகமா? நடனமா? அது இப்ப நடனம் அது அப்படியே சும்மா ஆடுதா? அந்த ஆடுறத பார்த்துட்டு எனக்கு புரியல. நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா? சும்மா கேட்டு பாக்குறேன். ஏதோ உளறி விட்டீங்கன்னாக்கா கண்டுபிடிச்சிடல. ஐயோ கூட்ட உஷாரா இருப்பான்பா. வாய்விட்ட குறித்தா இல்ல கேட்டு பார்த்தேன். ஏதோ பார்த்து பிடி தெரியாது நம்மளுக்கு என்ன தெரியும்? பார்த்திருக்கேன் அப்படின்னாக்கா ஓகே பிடிச்ச கண்டுபிடிச்சிடலாம். திருநெடுமால் அயன் தேட துரிய நடு ஒளித்தது என தெளிந்தோர் சொல்லும் ஒரு கருணை மருந்து திரு அம்பலத்தை இருந்திட கண்டு வந்தேன். வந்தேன்னா உவந்தேன். கண்டு வந்தேன் அந்தோ அருவுருவம் கடந்தது பேரானந்த வடிவது நல்லருள் வாய்ந்துள்ளது இருமையும் நன்களிப்பது எல்லாம் வல்லது பேர் நடராசன் என்பதம்மா. ஓ, திருநெடுமால் அயன் தேட துரிய நடு ஒளி தெரியுமா? இந்த திருமால் அயன் தேட இந்த கதைக்கும் அவங்க 2 பேரும் அடிமுடிய தேடினாங்களா, அந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கா? அதுதான் இதா? ஓகே. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களே இன்னும் பாக்கலன்றாங்க. அதான் மெயின். இல்ல அவங்க தேடுறாங்க. தெரியாத மத்த இருக்குது. தெரியுது பாக்க தெரியுது உள்ள பாக்கணும். வெளி திட்டுக்காங்க வெளி தானே இருக்காங்க. என்ன சமயம் அப்படியா ஒரு தற்குறியாவா இருப்பாங்க அவங்க? பாட்டு அப்படிதான் இருக்கு. என்ன அவங்க அப்படிப்பட்ட தற்குறியா? எங்களை வணங்குறாங்க எல்லாரும். என்ன சமயம் இது? ஆமா சமய நம்ம சாதாரண மனுஷன் சாமி, நம்மளுக்கே தெரியுது, எப்படி அவங்களுக்கு தெரியாம போவோம்? ஐயா தெரியும். ஐயா சொல்றாருல தெரியுது. இப்ப இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? இவங்க இன்னும் அறிவியல மேல இவங்க கடவுள் ஆச்சே. அல்ல அவளை ஐயா தெரியல. ஐயாவை தெரியலையா? ஆமா அப்படி இல்ல.
அவங்க பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்க இவங்க தான் பாராயணம் பண்றாங்களாம். உட்காந்து பாராயணம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்களாம், கேள்விப்பட்டேன். ஆ, சரி சொல்லுங்க. துரிய நடு ஒலித்தது அப்படின்னா பெரிய அனுபவத்தில் இருக்காது. ஒலித்ததா? ஒழிஞ்சிருக்கு ஓ, அப்படின்னு தெரிஞ்ச பொழுது என்று தெரிஞ்சோ சொல்றாங்க. இல்லைங்க. துரிய நடுன்னா என்ன? தெரியாது சார். தெரிய அனுபவம். அதாவது விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யாத நிலையில தான் ஏற்படுது. ஆமா. நான் இல்லைங்க, கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு ஒரு கருத்து சொன்னேன், நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஒரு புதிய ரிசர்ச் என்ன சொல்லுதுனாக்கா, மூளை வந்து மூளையோட இயக்கம் வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லா நீங்க பயன்படுத்தணும்னா உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இல்லைனாக்கா சொன்னதானே. இப்ப இந்த மூளைய இந்த துரிய நடு ஒலித்ததுன்னு சொன்னோன்னே எனக்கு இந்த ஞாபகம் வந்துருச்சு. இப்ப இந்த மூளைய வந்து மழுங்க செய்யறதே இந்த மனசுதான். கண்ட சிந்தனைய அதுல போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கு நம்மள. சரியா? அப்ப இந்த மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணாக்கா மூளையோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல் பவர் வந்துருது. அதுதான் சயின்ஸ் படி சொல்ல போனாக்கா இப்படிதான். அப்ப துரிய நடு ஒலித்தது அப்படின்னு துரியன் எதுக்கு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். தனுகரணாதிகளை கடந்து போகணும், தருணாதிகளை கடந்து போகணும் அப்படின்னாக்கா அந்த மூளையோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லா நம்ம பயன்படுத்தணும்னாக்கா தனுகரணாதிகளை கடந்து தான் போகணும். அப்ப அங்க இருந்து அமுது இத வந்து இந்த ஆர்டர் இவ்வளவு சயின்ஸ் பற்றி சொல்றீங்க. கையகலாம் எவன் நம்மளால என்ன பற்றி அவங்களாம். அதான் சாமி, வல்லர் வந்து சிம்பிளா சொல்லிட்டாரு. ஆனா இப்பதான் சயின்ஸ்ல வந்து இதை கண்டுபிடிச்சுக்காங்க. வல்லர் என்ன சொன்னாரு? ஆசையை விடுனாருனாக்கா எதனால அப்படின்னாக்கா சாமி, இதெல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட மன விஷயம் தான். இப்ப மனம் வந்து மாயையில மாட்டுனதுனால என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒண்ணு விரும்புது, அது கிடைக்கலையா, கிடைக்கலனோட அதுல துன்பம், அப்ப கெட்ட கெட்ட ஹார்மோனு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு மூளையை நாசம் பண்ணி நம்மள அழிச்சிருது. வருத்தம். அதான் சொல்றேன். என்னது ஆசை இருந்தா அலைச்சல் இருக்குன்றாங்க. ஆசை இருந்தாக்கா அலைச்சல், எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் இருக்கும் அப்படின்றாங்க. சரிதாமே. இப்ப நம்ம ஆசைப்பட்டு உலகத்துல இதையும் அதையும் சேர்த்துக்கிறேன்ட்டு படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். சினிமா பாட்டு அதே அலைபாத பாட்டு. ஆசையே அலைவோலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே. அந்த பாட்டா தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? என்ன தெரியாது? இதெல்லாம் பழைய பாட்டு, இதெல்லாம் தெரியாம விட்டுருக்கோம். ஓடம் போலே ஆடிடுவோமே அப்படின்னு வரும். ஆமா, நம்ம அதான் அப்படிதான் போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆசை விட்டு இன்னொரு ஆசை. அப்ப இந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. இல்ல பூர்த்தி செஞ்ச பரவாயில்ல, முடியல வச்சுங்க துன்பம் ஏமாற்றம். ஐயோ செத்தா சிவாஜி. செத்தா சிவாஜி. இப்ப நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க சாமி. ஒரு 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 பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புறான். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப, அதாவது நம்ம பாதிப்பை டைரக்டா பார்க்கலன்னா இதுலதான் பார்க்க முடியும். அந்த பொண்ணு வந்து அவனை விரும்பலன்னு வச்சுக்கிங்க, போச்சு அவ்வளவுதான். இல்ல அவனை விட்டுட்டு போயிடுச்சு வச்சுக்க, முடிஞ்சான். இவன் வாழ்க்கை கோடி. இவன் செத்தான். என் கூட நானு 13 வயசு இருக்கும் எனக்கு. 13 வயசு இப்ப என் கூட ஒருத்தன் படிச்சான். அவன் பேரு நாகராஜ். அவன் ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு இவனுக்கு காதலிக்கல, மருந்து எடுத்து குடிச்சு செத்து போயிட்டான். அப்ப ஏன் வந்து சின்ன வயசுல வந்து காதலிக்க கூடாது, ஸ்கூல் படிக்கும் போது காதலிக்க கூடாது, உனக்கு பக்குவம் இல்ல, ஃபெயிலியர் தாங்கிக்க முடியாது, செத்து போயிருவேன் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப ஏன் வந்து எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. அவன் செத்து போயிட்டான்.
இதான். சரி. இப்ப வரலாறு வந்து இப்ப இந்த மூளை மூளை சம்பந்தம் இப்ப நம்ம சாமி எதை நான் சொன்னேன்ல ஏற்கனவே நம்ம மூளையில வந்து சில சில சின்ன சின்ன கெமிக்கல் சுரக்குது இல்ல, அதுக்கு அடிமையாயிட்டோம் நம்ம. ஓசிட்டோசின், டோப்பமீன் அதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு சாமி, நான் அன்னைக்கு ஒரு இது படிச்சேன், அன்னைக்கு ஒரு துணுக்கு படிச்சேன். இப்ப நம்ம அந்த ஆபாச படம் எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஆமா. அந்த ஆபாச படம் பார்க்கும் பொழுது டோப்பமீன் வந்து சுரக்குதான். ஆ. அப்ப அந்த அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எடிஷனை உண்டு உண்டு பண்ணிருது. அப்ப அந்த அந்த டோப்பமீனுக்கு வந்து அடிமையாயிடுறாங்க இவங்க. அப்ப அது பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த ம். மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்ட்டு அது ஒரு மனநோயா ஆயிருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், படிச்சேன். அப்ப அங்கங்க நம்மளுக்கு ட்ராப் வச்சிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் அதாவது வாழ்க்கைனா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன் சாமி. ஒரு சின்ன ஒரு ஒரு இது சொல்றேன் பாருங்க. உலகத்துல நம்ம எப்படி இருக்கோன்ட்டு ஒரு ரூம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு ரூம்ல வந்து ஆஹ், ஒரு ஒரு 4-5 பேரை வச்சிடுறாங்க. புதுசா ஒரு ஆள் வராங்க. சரியா? இந்த 4-5 பேரும் ஒரு மணி அடிக்கும், டிங்னு அடிக்கும், ஏந்திரிப்பாங்க, அப்புறம் உட்காருவாங்க. இந்த பூசா வந்தவன் பாத்துக்கிட்டே இருக்கா, எதுக்குடா இவனுக்கு ஏந்திக்க டிங்கின்னு அடிக்க, ஏந்திரிப்பாங்க, உட்காருவாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் நான் வெளியே போயிட்டாங்க. இவங்க எல்லாம் ஆ. வெளியே போயிட்டோன்னே இந்த 4வது அவன் கடைசியா வந்தான்ல, இவன் தனியா இருக்கான். மணி ம். அடிக்குது, மணி அடிக்குது, இவன் ஏந்திரிக்கிறான், உட்காடுறான். எதுக்கு பண்றான்னு அவனுக்கே தெரியல. அப்புறம் அவனுக்கு. இன்னொருத்த பூசா வந்தான். ஆ. அப்ப 2 பேர் இருக்காங்க. இந்த ஏற்கனவே வந்தவனும் இவனும் பூசா வந்தான். மணி அடிக்குது, இவன் ஏந்திக்கிறான், உட்காடுறான். இந்த பூசா வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துட்டு கேக்குறான், எதுக்கு நீ ஏஞ்சி உட்காடுற அப்படின்ட்டு. தெரியல, எல்லாரும் பண்ணாங்க, நான் பண்றேன் அப்படின்னு. அதான் நம்ம கணக்கு. இப்ப இப்ப அதேதான். உலகத்துல வந்து சாமி எல்லாரும் செய்யறாங்க அப்படின்றதுக்காக அது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம வந்து அது நம்ம அது பாக்குறது இல்ல. எல்லாரும் செய்யறாங்க, நம்ம செய்வோம் அப்படின்னு போயிட்டு ஆ. இருக்கோம். சரி வாங்க. அதாவது உலகியல் எப்படி நம்மள முழுகடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெளிந்தோர் சொல்றாங்களா? டேய், என்ன சாமி இது ஷார்ட் அடிக்குது. தெளிந்தோர் வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய கருணை மருந்து ம். அமர்ந்து இருக்கு. நான் கண்டு அஹ், பார்த்தேன். அம்பலத்தை நான் என்னக்கா? கண்டேன். பண்ண மருந்தம் பொன்னம்பலத்தை இருக்கிற கண்டு வந்தேன். கண்டு வந்தேன்னா கண்டு உவந்தேனா? கண்டு வந்தேன். ரெண்டும் சொல்லலாம். ம். அந்த அருவம் கலந்தது. அருவமும் உருவமும் கடந்தது அது. ஆ. பேரானந்த வடிவது. ஆனந்தம் தான் வடிவாங்க. நல்ல அருள் வாய்ந்துள்ளது. அருள் இருக்குட்டு அதுகிட்ட. இருமையும் நன்கழிப்பது. அது நான் இருமை. இம்மை மறுமை. ஓ, உலகியல் அருளியலா? இல்ல இல்ல. ஆஹ். இந்த பிறப்பும் ம். மறுபிறப்பும். என்ன சாமி பரப்ப ஒழிப்பதுன்னு பார்த்தாக்கா இந்த பரப்பும் அடுத்த பரப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க. நன்மை கொடுக்குது பாது. ஜெயிச்சா ஜெயிக்கிட்டோம். ஆஹ். செய்யணும். ஆஹ். ஜெயிச்சானே பரவாயில்ல. ஜெயிக்கலைனாக்கா அது வந்து அடுத்த பிறப்பையும் நம்மளுக்கு கொடுத்து நம்மள வழி ஆ. நடத்தி கொண்டு போகுன்றாங்களா? ஆ. ஆமா. எல்லாம் எல்லாம் வரல. வல்லது பேர் நடராசன் என்பதமா நிலுங்க சாமி. டேய், ஐயா முய்யா கத்துக்கிட்டு கரெக்டா வந்துடுறாங்க. விசாரம் பண்ணும்போது எங்க இருந்து வராங்கன்னே தெரியாது. கரெக்டா வந்துருவாங்க, வந்து சத்தம் போடுவாங்க இங்க. சொல்லுங்க சாமி. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நல்லா விளக்கம் தரலாம். விளக்கலாம் சார். நான் சொல்றேன். இப்ப என்னன்னாக்கா உள்ள இருக்கிறது தான் நடராஜர். அவரை தான் நம்ம பார்க்கணும். இப்ப போயிட்டு தரிசனம் ஆமா பண்ணணும். ஆமா ஆமா. சிவ சிவராஜன் இல்ல. தரிசனம் இல்லைங்க, சிவ தரிசனம் சிவ தரிசனம்ன்றாங்களே, அது கோயிலுக்கு போய் பண்றது இல்ல. உள்ளவாது. அதே மாதிரிதான் ஜோதி தரிசனம் ஜோதி தரிசனம்ன்றாங்களே, அது உள்ளதான் எல்லாம். ஆக மொத்தத்துல சாமி 10 காசு செலவு கிடையாது. ஆ.
ஏன்னா இப்ப நம்ம உடுப்பு போட்டுக்கிட்டு தான் உட்காரணும்னு அவசியம் இல்ல. கது சாத்திக்கிட்டு உடுப்பே இல்லாம உட்கார்ந்துருக்கலாம். அவன் தான் சாமி சட்டை கிட்ட இப்ப உதாரணத்துக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணுனாக்கா சரியான சப்பாத்து இருக்கணும், இது இருக்கணும். இதுக்கு மொத்த காசு செலவு கிடையாது. கோயில் உண்டியில காசு போட வேண்டாம். இங்கே இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு போய் திருவண்ணாமலையா இல்ல அது என்ன சாமி கோயிலு ஃபேமஸான கோயிலு அது பேர் என்ன? திருப்பதி. திருப்பதி வெங்கடாச்சலபதிய பார்த்துட்டு அருள் அள்ளிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. உட்காந்த இடத்துல இருந்து அள்ளிக்கலாம். என்ன சொல்றாங்க நடராஜ்? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இவ்வளவு நாள் இவன் இங்க இருக்க, நம்ம அவனை இங்க விட்டுப்புட்டு அவங்க போய் உலக பூரா தெட்டு அதுதான் உள்கடை 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 உள்னாங்களோ. என்ன சொல்றீங்க சாமி? நம்ம பாத்துட்டு இருக்கோமே கடவுளு, நம்ம கடவுள் தப்பி தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த உள்கடை 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 உள்ள கடந்து போன்னு சொன்னதுதான் இப்போ நடராஜ் உள்ளதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? அம்பலத்தை இருந்திட கண்டு உவந்தேன். அம்பலத்துலதான் இருக்காங்க. அம்பலம் எங்க இருக்கு? தலையில இருக்கு, புருவ மத்தியில. முடிஞ்சு கதை. அவரு பேரு நடராசன். எதனால நடராசன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்களா? அதனால நடராஜாவா பேரு? சரி, இதுல வேற எதுவும் கேள்வி இருக்கா மக்களே? கேளுங்கப்பா. நடராசரை நீங்க பாத்துட்டீங்களா? அதையும் சொல்லுங்க. மக்கள்லாம் அமைதியாயிட்டீங்க. சரி வாங்க அடுத்து போவோம். என்ன சாமி நீங்க கண்ணை மூடி இருக்கிறீங்க? மக்களை கேட்டீங்க. அந்த கேப்ல நீங்க கண்ணை மூட்டு நடராசரை பாக்குறீங்களா? இல்ல சாமி வயிற்றுல கட்டி விடுறீங்க திடீர்னு. நடராஜ காட்சி வருதான்னு பாத்தீங்களா? இல்ல மக்கள் எல்லாம் பார்த்தேன். கேப்பாங்க அப்படி போகும் கேட்டுருங்கப்பா. அவன் அவள் அது என இறைவனை சைவம் கூறுவது போல் வள்ளலாரும் கூறுகின்றார். ஆம் கூறுகின்றார். ஆதாரம் அகவல் பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி திவலுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதி மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெருஞ்சோதி. இப்ப 3 சொல்றாரு. அவன் அவள் அது உயர்தினை அக்தினை ரெண்டையும் இணைச்சிட்டாரு. சரியா சாமி? அவன் ஆனே, அவள் அது பொருளா மிருகமா இருக்கலாம். சரி, அவன் அவள் யார்? இதை பார்ப்போம். அவனாகிய அருட்பெருஞ்சோதி என்பது அறிவு என்றும் அவளாகிய அம்மை என்பது ஆனந்தம் என்றும் வள்ளல் பெருமானார் விளக்குகின்றார். அவன் அருட்பெருஞ்சோதி அறிவு, அவளாகியது அண்மை ஆனந்தம். அம்மைன்னா என்ன சமயம்? அருள் தானே. அருட்பெருஞ்சோதி என் அம்மையினோடு அறிவானந்தமாம் அருட்பெருஞ்சோதி என் அப்பன் என் உள்ளத்தமர்ந்து அன்பினால் அருட்பெருஞ்சோதி தெல்லார் அமுதம் தந்து அழிவற்றதோர் அருட்பெருஞ்சோதி செங்கோலும் கொடுத்தனன் அற்புதமே. சொல்லுங்க சாமி. ஜோதி அம்மையோட அறிவு ஆனந்தம். அறிவு அம்மை ஆனந்தம். இல்லை அருட்பெருஞ்சோதி அம்மை, அருட்பெருஞ்சோதி அறிவு, அம்மை ஆனந்தம். சரியா? அருட்பெருஞ்சோதி என் அப்பன் உள்ளத்தமர்ந்து அப்ப அருட்பெருஞ்சோதி அம்மையோடு அறிவானந்தமாம் அப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதி அவன் அப்பா, அம்மை அவள் அருள் சக்தி. அதே ஆனந்தம்னு சொல்லிருக்காங்க. எதனால? சிதானந்தம், சத்து, சித்து, ஆனந்தம். அதுல 3 இருக்கு. சத்துனா என்ன? சத் உண்மை, ஆனந்தம். சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம், உண்மை அறிவானந்தம்.
உண்மை, அறிவு, ஆனந்தம். இப்ப நமக்கு அறிவு இல்ல, அதான் பிரச்சனை. அதனாலதான் ஆனந்தமா இருக்க முடியல. எதையாவது மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா சாமி? ஓகே. என்ன ஓகே? வாங்க சரியானு கேட்டேன் சாமி. ஆமா, ஆமா சொல்லுச்சு. நானும் அதே காட்டுறேன். ஏதாவது நீங்களும் அதுதானா? அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல எல்லாரும் ஒரே குட்டி இருக்க மாட்டேங்குதாரு. நீங்க பழைய மட்டை, நாங்க புது மட்டை. அவ்வளவுதான். ரொம்ப ஊற மாட்டேன், நீ புது மாட்டேன். புது மட்டை கூட இல்ல, நான் பாதி ஊறிட்டேன். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய ஐட்டம் இருக்கு ஊறாம. புதுசு புதுசா வந்து சேருது கிளப்ல. சரி, அது என்பது இறைவன். நான் அது ஆனேனே பசுவாகிய ஜீவன். நான் அது ஆனேனே. ஆமா, நான் அது ஆனேனேன்னு சொன்னேன். பசுவாகிய ஜீவன் முற்றும் மலம் நீங்கி சிவமாவது அது என்பது அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அது பாட்டு இருக்குமே கண்டிப்பா. ஓகே ஓகே, நில்லுங்க சாமி. இப்ப வந்து இல்லைங்க, மேல வந்து அவன் வந்து அருட்பெருஞ்சோதியும் அவள் வந்து அம்மைன்னு பார்த்தோம். சரியா? அருட்செத்தி. இப்ப அது என்பது அருட்பெருஞ்சோதின்னு திருப்பி வரீங்க. அப்புறம் ஏன் மூணா பிரிச்சு சொல்லணும்? கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால மூணையும் இவர் வழிக்கு காட்டுறாரு. எல்லாமே அதுதான்டாப்பா அப்படின்னு. ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே வான பொருட்பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி அது. மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெருஞ்சோதி. அதுக்கு அதுதான் ஈடு அப்படின்றாங்களா? அதான் அதுனால அருட்பெருஞ்சோதி தான், அவனாலும் அருட்பெருஞ்சோதியா, அவள்னாலும் அருட்பெருஞ்சோதி தான். வேற யாரும் கேள்வி இருக்கா மக்களே? தெரியலையே. கவனிக்கிறேங்க ஐயா. தெளிவாயிட்டாங்க, புரிஞ்சிச்சு போலக்கு. நீங்க எழுதுனது கேள்வி கேட்கிற அளவுக்கு இல்ல சாமி. அவங்க எல்லாம் புரிஞ்சிச்சு, நீங்க படிச்சோன்னு புரிஞ்சிருக்கோம். என்ன மக்களே, அப்படிதானே சொல்றீங்க? இல்ல, இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிற ஒரு சத்தம் கொடுத்தாங்க பாத்தீங்களா சாமி? எவ்வளவு கேள்வி கேட்கறது தெரியலைங்கய்யா. கேள்வி கேட்க தெரியலையா? அப்ப விட்டுருங்க. அதான் கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கீங்க கருணாகரன் சார்பில். யாரு கேட்டா எல்லாருக்கும் விளங்குறீங்கயா? நீங்களா? நானா? என்ன மாட்டி விட்டுருவாங்க சாமி. நான் ஒரு ஆள் கிடைச்சிட்டேன் சாமி இவங்களுக்கு. சாமி வச்சு செய்யறாங்க நம்மள. சுவாரஸ்யமா இருக்கீங்க உண்மையில. ஐயா சொல்ற பதிலும் அவர் கேள்வி கேட்கறதுக்கும் அப்ப வர்றப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னா இவ்வளவு தைரியமா கலந்துரையாடல் நம்ம பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல கிடைக்காது. இப்ப கமாயன் சார்பில் தான் இந்த மாதிரி கிடைக்குங்க. அதான் உண்மையும் கூட. யாரும் பக்கத்துல கேள்வி வரும்ன்றாங்க. யாரு இது? கோபியா? ஜடப்பொருள்களாகிய பஞ்சபூதங்களையும் இயற்கையையும் செயற்படுத்துவது எதுவோ அதுவே கடவுள் என்றும், அந்த கடவுள் தன் அருட்சக்தியை கொண்டு இவற்றை செயல்படுத்துவதாகவும் முன்பு கூறப்பட்டது. அந்த அருட்சக்தி இயற்கையை மட்டும்தான் செயல்படுத்துகின்றதா? ஜீவர்களுக்கும் அந்த அருட்சக்திக்கும் தொடர்பு இல்லையா? என்ன கேட்க வரீங்க?
அதாவது அருட்சக்தின்றது இயற்கையை தான் செயல்படுத்துது, இயற்கையை வழி நடத்துது. ஆனா இந்த ஜீவனுக்கும் அருட்சக்திக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப ஜீவனுக்கும் யாருக்கும் சம்மந்தம்? என்ன கேள்வி அதுல இன்னொரு சப் கேள்வி வருது. பார்ப்போம். உண்டு எல்லா ஆன்மாக்களையும் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா என 3ஆக பிரித்து. இது சிரிச்சி நியாயத்துல பார்க்கணுமே. அந்த அருட்சக்தி தான் மேலும் ஜீவர்களாகிய மனித பிறப்பு எடுத்தோர்க்கும் அவரவர் செய்த வினைக்கேற்ப பயனை தந்து கொண்டிருப்பதும் அந்த அருட்சக்தி தான். ஓகே சாமி, நான் நினைக்கிறேன் கடவுள் அப்பா மாதிரி போல இருக்கு. சரியா சாமி? அது இந்த அருட்சக்தின்றது அம்மா மாதிரி. இப்ப நம்ம குடும்பத்துல எடுத்துக்கோமே, அப்பா ரொம்ப இந்த பிள்ளைங்களை வளர்க்கறது இது எல்லாமே அம்மா தான் செய்வாங்க. இல்ல உங்க வீட்டுல எப்படி சாமி? உங்க ஒய்ஃப் செய்வாங்களா, நீங்க செய்வீங்களா? சின்ன முந்தி பழைய காலத்துக்கு போங்க, அப்படியே ஒரு பிளாஷ் பேக் கொடுங்க பாப்போம். உங்க ஒய்ஃப் வளர்த்தாங்களா பிள்ளைங்களா, நீங்க வளர்த்தீங்களா? நான் போனா போவன்ட்டு நான் தான் இருக்கேன் ஜவி. என்ன ஜவி, அப்ப அவங்க ஒண்ணுமே செய்யலையா? அவங்க தானே மெயினா சமைக்கிறது, பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்க பார்க்க மாட்டாங்களா? சாப்பாடு போடுறது தெரியாது. நீங்க தான் அனுப்புவீங்களா? அனுப்பேன், படிதான் அடிப்பேன், டிரான்ஸ்போர்ட்ல அவங்க பார்ப்பேன், தமிழ்நாட்டு உட்கார வைப்பேன், செயல்பட சொல்லுவேன். பாராயணம் நல்லா ஜனம் வாங்குவேன். பாராயணம் பண்ணா அடிப்பீங்களா? ஆமா, பண்ண இல்ல வருவாங்களா? வரமாட்டானுங்களா? வரமாட்டாங்களா? சாரி சாமி, நானு சின்ன பிள்ளைங்க கணக்கெல்லாம் பேசிக்கிட்டேன். வளர பாருங்க, அரை வருஷம் வருவேன். ஐயே, நான் அடிச்சதே இல்லை சாமி. அறிவு அழகு உதவ மாட்டான். ஐயே, எனக்கு மனசு வராது அடிக்கிறதுக்கு. அப்ப விடாது ஒரு இல்ல. ஆனா என்ன பயப்படுவானுங்க, என்ன கண்டா கதறிடுவாங்க என்ன கண்டாக்க. இல்லடா சாமி, நான் அடிச்சதே இல்ல. ஆனா ஆனா என்னோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஓரா அவங்கள நட்டுக்கு வச்சிடும். ஒரு சத்தம் போட்டோம்னா போதும், பட்டுன்னு ஒடியாந்துருவாங்க, கதறிக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா இப்ப சின்னதா ஒண்ணு இருக்க, அது மதிக்கவே மாட்டேங்குது. அது என்ன அடிக்குது? சரி, அப்ப அப்ப இந்த அம்மா வளர்க்குறாங்க, அப்பா மெயினா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பாருங்க. ஈண்டு பிறந்தவன் தாயின் கடன், ஈண்டு பிறந்த தாயின் கடன், சாந்தனாக்கோ தந்தையின் கடன். ஓ அப்படியா? இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, உலகத்துல இப்ப ரொம்ப தாய் தானே பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க. அவங்களுக்கு பால் ஊட்டி வளர்க்கறதுல இருந்து ஒரு கட்டத்து வரைக்கும் அவங்க தானே செய்வாங்க சாமி. அதான் சொல்றேன், அந்த மாதிரி அந்த அருட்சக்தி நம்மள அப்படியே வளர்த்து வருது. எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் கொடுத்து வினைக்கு தக்க பயணி வளர்க்குதா? டிசிப்ளின் அறிவெல்லாம் அப்பதான். சில குடும்பத்துல சாமி, நான் இன்னைக்கு ஒரு இது படிச்சேன். நீங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணி அப்பாவை பேச விடாம ஆக்குறீங்கன்னா பிள்ளைங்க தருதலையா போயிருந்துட்டு. இப்ப சில குடும்பத்துல சாமி நான் பாக்குறேன், அப்பாவை எவனும் மதிக்கிறதுல அவங்க பேச விட மாட்டாங்க. அம்மாக்களே பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணலாம்னு பாக்குறாங்க. பெருமை தர பாருங்க, யாருக்குமே எந்த கட்டணம் கிடையாது, எந்த கட்டணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எந்த ஒன்றும் கிடையாது. அப்படி வச்சுருங்க, எல்லாம் சாம்பாரும் ஐயா தான் கும்பிடுவாங்க, ஐயா தான் கும்பிடுவாங்க. என் பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, மரும பிள்ளைங்க, மருமகள் எல்லாரும், அத்தனை பேரும் ஐயா தான். அப்ப சன்னமா இருக்க பெண்களா பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிங்களோ? இல்ல கிடையாது, எல்லாம் வந்த பிறகுதான் வந்தாரும். ஓ, வேற ஒன்றும் கிடையாது, வீடு பிள்ளை எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஐயா தான் இருக்காரு. நானும் சன்மார்க்க பொண்ணு ஒண்ணு தேடலான் இருக்கேன் சாமி. சரிங்க. எனக்கு இல்ல,
சன்மார்க்க போட்டு எது கிடைக்குமா அது போக்கிட்டு பாருங்க. வர வர இந்தியாலே சைவ ஃபுட் கிடைக்கிறது கஷ்டமா, உங்களுக்கு தெரியுமா சாமி? தான் கிராண்ட் சனுக்கு 3 வருஷம் பாட்டு போட்டாங்க சார். நான்வெஜ் தான் கிடையாது. யூஸ் பண்ணாலும் அவன் நான்வெஜ் தான் வாங்குறான். இல்லைட்டா பிராமின்ஸே நான்வெஜ் சாப்பிட்றாங்க சார். பாவம். ஆமாவா? ரொம்ப கஷ்டப்பட்டான். கடல் புஷ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இந்தியால எங்க போனாலும் சைவ கடையாவே இருக்கு, நான் பாக்குறேன். கடை சார். அந்த மக்கள் வந்து நல்லா வந்து அதை படிச்சாங்க, நிறைய படிக்கிறாங்க எடுக்கலாம். படிக்கிறாச்சுன்னா அதெல்லாம் போயிடுச்சு. அப்பா அம்மா சைவம், பொண்ணு சைவம் கிடையாது. ஓ, அப்படி ஆயிடுச்சு இப்ப. நான் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன தம்பி இப்ப இந்தியாலே அப்படின்னாங்க, அப்ப மலேசியாலாம் எப்படி? நாங்க பேச்சே கிடையாது. பேச்சே கிடையாதுன்றீங்களா? அங்கே ஒன்றும் சார், இங்கே இந்தியாவில் எல்லாம் கெட்டு போச்சு சார். எல்லாமே நான்வெஜ் பேரெல்லாம் மாற்றிட்டாங்களா? விளம்பரம் எவ்வளவு தெரியுமா? அது விளம்பரம் எவ்வளவு தெரியுமா? என்ன சாப்பாடு, அந்த சாப்பாடு எல்லாம் பேர் வச்சு தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த ஆன்மாக்களை 3 விதமாக பிரித்த பின் என்ன செய்தது? ஓகே, மேல வந்து அருட்சக்தி தான் வந்து ஆன்மாக்களை பக்குவம் அபக்குவம்னு பிரிச்சிச்சு, சரியா? இது வந்து அது சிருஷ்டி நியாயத்துல இருக்கு, அது திறக்கணுமா? அப்ப வேண்டாம், அதுதான் படிக்க போறேன். சரி, அந்த ஆன்மா அதை பிரிச்சு விட்டு அது என்ன பண்ணுச்சு? முதல் பிறவியாகிய தாவரம் முதல் கடைசி பிறவியாகிய மனிதன் வரை அதன் பக்குவத்திற்கேற்ப பிறவியை அளித்தது. உதாரணமாக, தாவரம் என்ற பிறவியில் கள்ளி முதலியவை அசுத்த பிறவி. ஏன் நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க கள்ளி முதலியவை அசுத்த பிறவின்ட்டு? சொல்லுங்க எப்படி? யூஸ் பண்ணல, அதை வெட்டலாம். இல்ல சாமி, அதை அது புண்ணியம் செஞ்சிருக்குதான் அர்த்தம். அதை யாரும் வெட்ட மாட்டாங்க. வேம்பு, புங்கமரம் முதலியவை சுத்தம். வாழை, தென்னை போன்று வளர்க்கப்படும் தாவரம் எல்லாம் சுத்த ஆன்மா எடுத்த பிறவியாகும். ஓ, இத வந்து வளர்க்கிறோம் நம்ம. ஓ, அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். வேம்பு இதெல்லாம் வந்து அதான் வளருது, தேவை இருந்தா பயன்படுத்திக்கிறோம். ஆனா அதுக்கு உரம் போட்டு வளர்க்கறது. ஆனா தென்னை, வாழை இதெல்லாம் வந்து அப்படியே பக்குவமா அவங்கள களை எடுக்கிறது என்ன, இது பண்றது என்ன, அவங்களாலதான் வாழ்ந்துட்டு இருக்கு சாமி. நெல்லு இதுதானே. இவ்வாறு பறவைகள், மிருகங்கள், மனிதர் வரை 3 விதங்கள் உண்டு. மனுஷ வரைக்கும் எல்லாம் 3 விதமா இருக்கு, பக்குவம் அபக்குவம். பறவைகளை சொல்லுங்க சாமி. அபக்குவம் கழுகா, அததானே புடிச்சு இவங்க காட்டு எடுக்க சொல்றாங்க சாமி. அது பாவப்பட்ட ஜென்மமால இருக்குது. இப்ப இவன் கிட்ட எதுவும் சாப்பிடாது. மனுஷன் சாப்பிட்டா எல்லாம் அவ்வளவுதான் க்ளோஸ். ரெக்கை உடச்சிடறான். அதை ரெக்கைய உடைச்சிருவாங்களா? அப்படி பண்ண முடியாது அது. ஓ, அதனாலதான் அது பறக்க மாட்டேங்குது. நான் ரெக்கை இருக்கு, நல்லாதான் இருக்கு, அது பழகிட்டேங்க. ரெக்கைக்கு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஜாயிண்ட் அடுத்த பறக்க முடியாது சார். ரெக்கை இருக்கும். ஓ, ஜாயிண்ட உடைச்சு விட்டாங்க. ஆமா, அதான் இப்ப அப்படியே நடக்குது, பறக்க முடியாது. கூட உழைப்பு இல்லாது மனுஷன் என்ன பண்றான் பத்தியா? காது அதெல்லாம் தெரியுமா? என்ன தெரியுமா? ஜோசியம் பாருங்க, லக்ஷ்மி ஜோசியம். இவன் எழுதி வச்சுக்கலாம், வச்சு அடையில. ஆமா, எழுதி வச்சுக்கலாம். எழுதி வைக்கல, படம் வச்சிருக்கான். எழுதி வச்சிருக்கான். எழுதி வச்சிருக்கானா? பாட்டு வச்சிருக்கான். நான் போய் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தல, அப்படி பண்ண காதுப்பேன். பண்ண தெரியுமா? ஒரு நெல் எடுத்து வச்சுக்கான் கையில, அது கிளி வரும். நெல்லை வச்சுனே இருப்பான் கையில. கொஞ்சம் நெல் ஒரு காராக எடுத்து போட்டே இருக்கும். அது நெல்லை கீழே எடுத்து போவான்.
அது வாங்கிக்கிற ஒரு காரை போட்டு போடும். அந்த காலத்தை படிச்சிடும். அப்படி ராஜி சொல்லுவாங்க. இவனா மனசுல தோன்றதை சொல்றான்னு வச்சுங்க. இப்ப இல்ல அது எழுதிருக்காங்க, வச்சு வச்சுக்காங்க சார். எழுதி வச்சுக்கானா அதுலயே நிறைய அட்டை எழுதி வச்சாங்க சார். அட்டைங்க ஒருத்தையும் எடுத்துக்காரு போடும். கையை பாருங்க, நெல் போய் வச்சிருவாங்க, கையில் வச்சிருவாங்க. நெல்ல கையில் வச்சு அட்டையை போட்டே இருக்கும். அது இப்படின்னுவோம். அப்ப அந்த அட்டை தனியாக போடும். அதாவது பழக்கப்படுத்திட்டான். இவனா நிப்பாட்டுறான்னு வச்சுங்க, அது கிளியா எடுத்துட்டான். இவன் எதை விரும்புறானோ அவன் நிப்பாட்டுறான். அது 2-3 எடுத்து அவனுக்கு எதுவும் தெரியாது. 5-6 போட்ட பிறகு ஒரு அதான் சொல்றதாமே, ஒரு 5-6 போட்ட பிறகு போதும் நீ பண்ணது எடுத்துட்டு போட்டு சாப்பாடு கொடுத்துறான். அது ஓகே அப்பா இப்பயாச்சும் கிடைச்சப்பா. நான் நினைக்கிறேன் எவனாச்சும் ஒருத்த அங்க நின்றா கிளி சந்தோஷமாயிரும் போல இருக்கு. ஆஹா நமக்கு சாப்பாடு உண்டு, பட்டு காட்டை எடுத்து போட்டு ஒரு அரிசியை வாங்கி தின்னு விட்டு போய் செட்டில் ஆகிட்டு உள்ள போயிரும் போல இருக்கு. அதுவும் கரெக்டா பக்குவமா திருப்பி உள்ள போயிருத. ரெக்கைய உடைச்சு விட்டான். சரி இவனை விட்டாலும் நம்மளுக்கு வேற வழி இல்ல, இங்கேயாச்சும் சாப்பிட்டு ஜாலியா இருப்போம். ஆமாமா, அது கொஞ்சம் வேலை செய்யும். அது பறவை பாத்தீங்களா, காட்டுல ஜாலியா இருந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில இங்க மனுஷனுக்கு காட்டு எடுக்கிற வேலை, பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க யானையெல்லாம். கம்பீரமா காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தத பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. அதான் சொன்னாங்க, ஒரு யானை பிச்சை எடுக்க, ஒரு யானை அப்படியே அலாரமா உள்ள உட்காந்து பூஜை பண்றாங்க. ஒரு யானை பூஜை பண்றான், ஒரு யானை பிச்சை எடுக்குது. விநாயகர. ஆமா, குரங்க அந்த குரங்கு சாமி, இந்த குரங்குப்புட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சாமி? குரங்குப்புட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குரங்கு பிடிக்கிறது என்ன செய்யறாங்க, ஒரு இளநீல ஓட்டைய போட்டு உள்ளுக்கு கொஞ்சம் கடலைய போட்டுருவாங்களாம். இந்த குரங்கு கைய விட்டு கடலையை எடுக்கும் பொழுது கை மாட்டிக்கும். கை இப்படி வந்துருச்சு இல்ல, மாட்டிக்கும். இந்த அருவு கட்ட குரங்கு அந்த கடலையும் விடாது, அந்த கடலை கையிலே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த தேங்காய் மாட்டிக்க இவன் போய் பிடிச்சிருவான். அந்த ஒரு புடி கடலைக்காக வாழ்க்கை பூரா பிச்சை எடுத்து அடிமையா சட்டைய போட்டு, கேவலமான ஒரு சட்டைய போட்டு அதை டான்ஸ் ஆட வச்சு இல்லாத பாடுபடுத்தி விட்டுருவாங்க. அந்த கதை தான் நம்ம கதை சாமி. எதையாவது ஒண்ணு பிடிச்சிடுறோம் இல்லைங்க, எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு அதை விட முடியாம படாத பாடுபட்டுக்கிட்டு குரங்கா வாழ்றோம் நம்ம அடிமையா. வள்ளலார் மாதிரி அறிவாளிங்கெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க முன்னேறிக்கிட்டு, நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு இவங்க உட்கார்ந்து இருக்கிறோம். சரி, இந்த 3 விதங்களை எவ்வாறு அறிவது? மாமிச உணவையே உண்பவையெல்லாம் அசுத்த ஆன்மாக்கள் என்றும், மாமிச உணவுடன் சத்துவ ஆகாரத்தை உண்பது சுத்த அசுத்த ஆன்மாக்கள் என்றும், மாமிச உணவை வெறுத்து சத்துவ ஆகாரத்தை மட்டும் உண்பவையெல்லாம் சுத்த ஆன்மாக்கள் என்றும் ஒருவாறு கொள்ளலாம். அதாவது இந்த கொலை பண்ணி குட்டூரமா இருக்கும், அதை பார்த்தாலே பயமா இருக்கும். சரியா சாமி? இந்த பசு இதெல்லாம் பார்த்தாலும் பயமா தான் இருக்கு. முட்டிக்கிட்டி பிடிச்சுனாக்கா, ஆனா கடிக்காது, அது முட்டிரும் நம்மள. புலியெல்லாம் கடிச்சு வேலையை பார்த்து விட்டுரும் நம்மள. கொடூரமான மிருகம் அப்படி சொல்றீங்களா? எட்டி கல்லி எல்லாம் சாப்பிட்டா அவ்வளவுதான் பரலோகம். சரி, இப்ப மனித தேகத்தில் இந்த 3ஐயும் எவ்வாறு உணரலாம்? அதாவது பக்குவம், அபக்குவம், பக்குவம். இரக்கமே இல்லாத காட்டுவாசிகள், கொலை செய்வோர், கொள்ளையடிப்போர் போன்றவர்கள் அசுத்த ஆன்மாக்கள். மனதிலே தீய எண்ணங்கள் இருந்தாலும் வெளியே நல்லவர்கள் போல் நடிப்பவர்கள் சுத்த அசுத்த ஆன்மாக்கள். என்ன மாதிரி ஆளி இவங்கெல்லாம் நான் தான் தெரியல, ஆனா நான் கன்ஃபார்ம். தூய்மையான என்னையா போட்டி போட்டுக்கிட்ட நீ நாடுட்டு, இதுல பெரிய பதவியா போட்டி போட்டுக்கிட்டு நாடு நீ சவே. தூய்மையான எண்ணம், தூய்மையான வாக்கு, தூய்மையான செயல் உடைய நல்ல புண்ணியவான்கள் சுத்த ஆன்மாக்கள். நம்ம இப்ப இது சுத்தமான்மாவா மாற முடியுமா?
இந்த சுத்த மாறணும். ஆன்மாக்கள் தான் இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை எளிதில் அடைவார்கள். இப்ப நம்ம என்ன சாமி கடைசி எப்படி குண்டை தூக்கி போட்டு விட்டீங்க? பரிசுத்தம் வாங்க. இவர் படிக்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு. சித்தாந்தம் வந்துருங்க. சித்தாந்தம் மாறுங்க. இல்லைங்க, நானா இங்கல இருக்கிறேன், தூய்மையான சித்த அசுத்தத்துல இருக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? தயவு, பக்தி, ஒழுக்கம் இதெல்லாம் கடைபிடிச்சு சித்த ஆன்மாவா மாறின பிறகு அது எப்ப ஏதோ அன்னைக்குல கேட்டுட்டு இருக்கிறேன். ஏதோ ஸ்பாக்கு இன்னைக்கே முடியலாம். சரி. அருட்பெருஞ்சோதி அனுபவம் எங்கே ஓங்கும்? எக்காலமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் மனமானது செயலற்ற மௌன நிலைக்கு வந்து சூன்யம் போல் வெளியாகி நின்ற விடத்து இறைவனது ஆட்சி ஓங்கும். அருட்பெருஞ்சோதி அனுபவம் எங்கே ஓங்கும்னாக்க உரைமனம் கடந்த ஒரு வெளி மேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது இப்ப வந்து நம்ம இறைவனோட ஆட்சிக்கே வரலன்னு சொல்லுங்க. அதாவது சாமி, இறைவனோட ஆட்சி வந்து அது வேற பக்கத்து இருக்கு, அது அந்த பக்கத்து. எந்த பக்கத்துனாக்கா உரைமனத்தை கடந்த பக்கத்து. நம்ம வந்து உரைமனத்துக்குள்ளே இருந்து கடவுளை பத்தி பேசிக்கிட்டு கடவுளை தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. அதான் கதை. கடவுளை பத்தி முழுமையா தெரியல நம்மளுக்கு, ஏன்னா நம்ம உரைமனம் கடக்கல. அப்படியா? தெரியும் நமக்கு, தெரிஞ்சிடும், அனுபவிக்கல. அதாவது ஏட்ட சுரக்காயதான் நம்ம ஏட்டுல படிச்சிருக்கிறோம் கடவுளை பத்தி, அதை அனுபவிக்கல. தெரிஞ்சு வச்சிருக்கோம், தெளிவடையலன்னு சொல்லலாமா? தெரிந்து தெளிதல், அனுபவிச்சா தெளிவடைஞ்சிருவோம், இப்ப அனுபவிக்கல. அதனாலதான் பல கேள்விகள் வருது. இப்ப உரைமனம் கடந்த ஒரு வெளி மேல் அரைசு செய்தவங்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த உரைமனம் கடந்தன்றது வந்து சாமி, நீங்க இதுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிருக்கீங்களா சாமி? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போயிருக்கீங்களா? சாமி, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தெரியாதா? நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. நான் சொல்றேன், கொஞ்சம் உரைமனம் கடந்த எனக்கு ஒரு சிந்தனையா இருக்குது, நான் சொல்றேன். அதெல்லாம் சரியான்ட்டு. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டது இல்ல? இது என்ன காடு இது? இல்ல இன் தமிழ் மொதல் பார்ப்போம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் தமிழ் என்ன சொல்லுவாங்க? பஞ்சவனம். ஐயோ, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பொங்குனி காடுகள் சாமி. சாமி, பொங்குனி காடுகள். சாமி, என்ன சாமி சத்தத்தை காணோம்? புரியலையா? புரியலையா? அப்ப காட்டுற பாருங்க. தெரியுதா? ஒண்ணும் தெரியலையா? என்ன ஆச்சரியம்! தெரியணுமே. தெரியுதா? இதுதான் இந்த கடல் ஓரத்துல இருக்கும் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இதுதான் வந்து பேரலைகள்லாம் தடுக்கும், நம்மளுக்கு பாதுகாக்கிறது. இதுதான் வெட்டி மரமாக்கி விட்டுறாங்க, இப்ப மரத்தை வெட்டுறாங்க. ஓகே, இந்த வேரை பாருங்க சாமி, எப்படி இருக்கு இந்த வேரு? இது வந்து அப்படியே பின்னிக்கிட்டு, இது வந்து சரியா இல்ல. ஆக்சுவலி இந்த காடு வந்து அப்படியே வேர்லாம் பின்னிக்கிட்டு இருக்கும். இதுல நீங்க நடந்து போகணும்னா முடியுமா? நீங்க இப்ப இது நடந்து போயிட்டு அந்த பக்கத்து போனீங்கன்னா கடல் வந்துடும். கடல் வந்துடும். இது நடந்து போக முடியுமா? நீங்க சொல்லு, இதுல நடந்து போக முடியுமா? கொங்குனி மரம்ன்றாங்க. பொங்குனி மரமா? இதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சாமி. இத பாருங்க, அத நிக்கிறா பாருங்க, தெரிந்தா? இப்படி இருக்கும்.
அந்த வேர்லாம் வந்து இப்படி இருக்கும். இதுல நீங்க நடந்து இதுதான் நம்ம மனசு. இப்படி பின்னி பெடறி நம்ம எங்கேயாச்சும் பூந்தேன்னு வச்சுக்கல, மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம செருகி சிக்கி சின்னாபனமா இருக்கிறோம். இதை கடந்து எப்படி போறது சொல்லுங்க? இப்படிதான் இருக்கு நம்ம மனசு. அங்கங்க இங்க போனா லூப்பு, அங்க போனா லூப்பு, எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிறோம். நான் இன்னைக்கு காலையில சிந்திச்சது இதுதான். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு உன் மனசு, இதுல நீ எப்படி போற? இப்ப நடந்து நம்ம அக்கறைக்கு போனோம். இக்கரை கடந்தால் அக்கறையே, இனிப்பது சிதம்பர சக்கரையே. சொல்லுங்க சாமி, எப்படி போறது? காட்டை எரிச்சு விட்டுருவோமா? போக முடியாது. அந்த மாதிரிதான். அப்ப அரசாட்சி வந்து அந்த பக்கத்து இருக்கு சாமி. அரசாட்சி வந்து அந்த பக்கத்து இருக்கு. நம்ம வந்து இங்க இருந்து அரசாட்சி பாத்துக்கிட்டு இங்க இருந்து பாக்குறோம். இங்க இருந்து என்ன தெரிய போகுது? இத உள்ளுக்கு பூத்து போலான்னு பார்த்தாக்கா எட்டையில அப்படியே அங்கங்க சிக்கு மாட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் போய் காலை கீழே விட்டு மாட்டிக்கிட்டு பாக்கா அங்கேயே நிக்கிறோம் ஸ்டக்காயி. வர முடியாது. என்ன சாமி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நீங்க பாத்துட்டு மரம் அந்த வேறு வந்து தண்ணிக்காக தண்ணி அப்படியே தண்ணிக்கு மேல நிக்கும். வேறு இந்த மூச்சு விடுறதுக்காக. ஐயா சிதம்பரத்துல கடல் ஒட்டி இருக்கு நிறைய காடு. சிதம்பரம் என்ன பேரு இது? பொங்குனியா? தமிழ் பேர்த்துல ஏன்னா மேங்க்ரோவ் காடு ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சாமி. நீங்க அது இங்கிலீஷ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சாமி. தண்ணி கடியில பாருங்க, தண்ணி கடியில வேறு தண்ணி கடியில இப்படி இருக்கும். அண்ணே இது உத்தர்கை பக்காவா? பக்காவ் எஸ். ஓகே. பய பக்காவ். காண்டா கம்புன்னு சொல்லுவாங்க தமிழ். காண்டா காடு சாமி, காண்டா காடு சாமி. அது வேறு பாத்தீங்கன்னா சாமி தெரியுதாங்க? அது வேறு வந்து தண்ணியில இப்படி பிடிச்சுக்கிட்டு நிக்கும். இது கடலோட நடுவாங்க. வேறு வந்து அப்படியே தண்ணியில அப்படியே நிக்கும். உள்ள வராது. பெரிய பேராலதான் வந்துச்சு வச்சுங்களேன், இது அப்படியே பாதுகாத்துரும் கடல் அரிப்பு. இப்ப இந்த காடை வந்து வெட்டி மரத்தை எடுத்துக்கிட்டு இப்ப வந்து கடல் அரிப்பு இது வருது அப்படின்றாங்க. மனுஷனே சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இந்த மனசை பத்தி பேச பொழுது இப்படி இதை பேசிவிட்டோம். இங்கிருந்து கடந்து அந்த பக்கத்து போனோமாக அப்படியே ஸ்மூத்தா அலையில அடிச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம கொண்டு போயிடும் அரசாட்சி. இப்ப அந்த காட்டை கடக்கணும் எப்படி? காட்டையெல்லாம் கடந்தே நாட்டை அடைந்தேன் வல்லாடு சொன்னாரு. அது இந்த காடுதான் சாமி. நான் நினைக்கிறேன் சாதாரண காடுதான் சாமி. அப்படி இப்படி பூந்தி நடந்து போயிடலாம். இது ஒவ்வொரு வேரும் நம்மளுக்கு மேல நிக்கும், பின்னி பெடறி நிக்கும். அதுக்குள்ள நடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட காடு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்குதான் காட்டினேன். எங்கேயாச்சும் நம்மள ட்ரை பண்ணி விட்டுறோம். சரி முடிச்சுக்குவோம் வாங்க, இதுக்கு மேல போக முடியாது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பார்த்து கேள்விப்படும். நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. அவங்க ஒன்றும் படிக்கல பேர் ஒன்னாடி அற்பாதான் அப்படின்னு தெரியாது. சரி சாமி, இப்ப என்ன பண்றது? அதான் ஓகே. அப்ப நாளைக்கு உண்டா இல்லையா? நாளைக்கு என்ன இருக்கு? நாளைக்கு ரெக்கார்டிங் தான் சார். 2 மணி தானே? 2 மணி தானே? ஆமா 2 மணி தான். பக்தி சாமி இது இப்ப பேச வேண்டியது. நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு. என்னமோ கேட்டீங்க, நான் அவ்வளவு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டேன், அதை பார்க்கவே இல்லை. கிடையாது. சரி சரி ஓகே. சரி சாமி நன்றி, முடிச்சிருங்க. எனக்கு கிளாஸ் இருக்கு. ஓகே. சாமி யாரும் கேள்வி இருக்கா? கேட்டுருங்கப்பா. தவிப்போட போயிடாதீங்க வீட்டுக்கு, அப்புறம் தூங்க முடியாது. நீங்க எதுமோ மரம் செடி கொடி எல்லாம் காட்டிவிட்டானுங்க, என்ன காட்டி விலங்குல அப்படின்றாதீங்க. அந்த வேறு வந்து அப்படி பின்னிக்கிட்டு இருக்கு, நடந்து போக முடியாது. அவ்வளவுதான்.
ஐயா அது சிதம்பரத்துல இருக்கு. இப்ப பிச்சாவரம் ஆ, அ, அலையாத்தி காடுன்னு போட்டிருக்கேன். அலையாத்தி காடு. அலையாத்திக்காடா? பிச்சாவரத்துல இருக்கு சிதம்பரம். சிதம்பரம் என்ன கடலோரத்துல இருக்கு? ஆமா. இல்ல பகலில் பிச்சா இருக்கு. சிதம்பரம் இல்லை, பிச்சாவது தான். எங்க இங்க நிறைய இருக்கு சாமி என் வீட்டுக்கிட்ட. நான் ஏன் சொல்றேன்னாக்கா, நான் சில சமயம் என்ன செய்வேனாக்கா, நான் மிந்தி வந்து அப்படியே இந்த மாதிரி காடு எல்லாம் போயிட்டு நான் பார்ப்பேன், இந்த என்ன மிருகம் இருக்கு. பிடிக்க மாட்டேன், பார்ப்பேன், அப்படியே ரசிப்பேன். சில வித்தியாசமான மிருகம்லாம் இருக்கும் அங்க. சில வித்தியாசமான நண்டு, கலர்ஃபுல்லான நண்டு, அப்புறம் அது இந்த ஒரு ஒரு வகையான மீன் வந்து நடந்து போவோம். அந்த மாதிரி மீன் நடக்கும் அப்படியே. வண்டுகள் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்துட்டு அந்த காட்டுல உட்காந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பேன். அதுல நடந்து போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு வாட்டி. மாட்டிக்கிட்டு காலு மாட்டிக்கிட்டு அப்புறம் காலை எடுக்க முடியாம அது சேரு வேற. அது இன்னொன்னு அது மாதிரி சேரு வேற இருக்கும் சாமி. அந்த சேத்துக்குள்ள அதோட வேறு அப்படியே குச்சி குச்சா நிக்கும். சீலாப்பா நீங்க காலை வச்சுக்கிட்டா குத்திரும். அது வேற. நீங்க சும்மா நடந்து போக முடியாது அதுல. அதனாலதான் நான் அந்த காட்டுல மாட்டுன அனுபவத்தை தான் இப்ப வருது. இப்ப எப்படி நான் வந்து மனதை வந்து கடந்து போறேன்னு முயற்சி பண்ணிட்டு போறேன்ல, அது எங்கேயாச்சும் என்ன கொண்டு பிடிச்சி வச்சு ஒரு ஓரமா வச்சு என்ன நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஓரத்துல மாட்டிக்கிட்டு அப்புறம் நான் ஏன்டா இங்க வந்தேன், ஏன் இப்படி போனேன் அப்படின்னு நான் திருப்பி வர்றதுக்குள்ள விட்டுஞ்சிருது. சரி வாங்க முடிச்சுடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்யத்திலே தலம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா நன்றி ஐயா, வணக்கம். நன்றி சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஐயாக்கு சொல்லும் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றிங்க. நன்றி.